சிம்மராசி அன்பர்களே, இந்த வருடத்தோட கடைசி அமாவாசையை நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த அமாவாசை தினத்துக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் எப்படி அமைய போகுது அப்படின்னும், இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம், ஒன்றாம் பாதம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை பெற என்ன செய்யணும், நன்மை பெற என்ன செய்யணும், பிரச்சனையிலிருந்து விடுபட்டால் நீங்கள் சிறப்பான உயர்வை பெற எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிம்மராசியில் இருக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் இதனால் பெற முடியும். இந்த மகம், பூரம், உத்திரம், ஒன்றாம் பாதம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே பாருங்கள், ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டவங்க. பெரும்பாலும் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் அருணாச்சலேஸ்வரரை வணங்கி வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். நீங்கள் எடுத்த காரியத்தில் ஏற்படக்கூடிய தடை தாமதம் நீங்கும், நன்மை உங்களை வந்து சேரும். உங்களுக்கு அருணாச்சலேஸ்வரர் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் அண்ணாமலையாருக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு பதிவு பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை உங்களையும் நலம் உங்களையும் வந்து சேரும். உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் நாங்கள் செஞ்சுக்கிறோம். இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம், ஒன்றாம் பாதம் உங்களுக்கு கிரக நிலைகளால் எப்படி அமைஞ்சிருக்கு, இதனால் என்ன மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தா முதல்ல கிரக நிலைகளை பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் கேது பகவான் இருக்கார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதனும், சுகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனும் இருக்காங்க. அதுக்கப்புறம் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாயும், கலசர ஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவும், விரயஸ்தானத்தில் குருவும் இப்படி இருக்கக்கூடிய அமைப்புகளில் இப்போ கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு கிரகநிலை அப்படிங்கிறது பாருங்கள், இப்போது ஒவ்வொரு தடவையுமே கிரகம் மாறுது, கிரக பயிற்சி அடையுது அப்படின்னா அந்த ஒரு விஷயம் 12 ராசிக்குமே தாக்கத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். அது வந்து ஒரு சில ராசிக்கு நல்ல ஒரு விஷயமா அமையும், ஒரு சில ராசிக்கு சில பின்னடைவை ஏற்படுத்திடும். அந்த வகையில் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு உங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். பெரும்பாலும் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்குது. குடும்பத்தில் உற்சாகமான சூழல் உருவாகும். உங்களோட உறவினர்களால் நன்மை இருக்குது. அதே போல் உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பொருளாதார ரீதியாக ரொம்பவுமே பின்னடைவை கடந்த காலத்தில் சந்திச்சுட்டு வந்த நீங்கள் நல்ல ஒரு உயர்வையும் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வசதி வாய்ப்பையும் பெற போகிறீங்க. நீங்கள் சீராக சிறப்பாக செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மையை பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க. அதே போல் புதிய முயற்சிகள் ஏதாவது பெரிய அளவில் செய்கிறதா இருந்தால் அதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. இப்போ பாருங்கள், உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு வரும். உடல் நலனில் இருந்த பின்னடைவு நீங்கும். மருத்துவ செலவுகள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே கூட நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டிருக்கும். இப்பயுமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்தால் குடும்ப சூழலை இனிமையானதை நீங்கள் மாற்றலாம். உங்கள் பிள்ளைங்களுமே உங்ககிட்ட ரொம்பவுமே பிடிவாதம் பிடிக்கிறது போல் செயல்கள் இருக்கும். அவங்கக்கிட்டயுமே கொஞ்சம் அனுசரணையை நீங்கள் கடைபிடிக்கணும். அனுசரித்து போனால் நல்லது. அலுவலகத்தில் கூடுதல் பணியால் நீங்கள் கொஞ்சம் வேலையில் அதிகமாக வேலை பளுவு சந்திக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக உங்கள் வேலைகளை நீங்கள் செஞ்சால் நல்லது. நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சரியாக சிறப்பாக செய்கிறதுனால உங்களோட நிர்வாகத்துக்கிட்ட இருந்து நல்ல ஒரு பாராட்டியும் நல்ல ஒரு உற்சாகமான ஆதரவையும் பெற முடியும். அதனால் வேலைப்பளு காரணமாக அசதி ஏற்படும். அதுக்கு முக்கியத்துவம் தராமல் கொஞ்சம் கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்ய பாருங்கள். அதே போல் உங்களோட சிறப்பான ஆலோசனை உங்களோட நிர்வாகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். கடந்த காலத்தில் நீங்கள் சிறப்பாக செஞ்ச விஷயத்துக்காக பாராட்டு, அங்கீகாரம் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு வருத்தத்தில் இருந்தால் கூட இப்போ பாருங்கள், அந்த நிலை அப்படியே மாறுது. நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் நீங்கள் பெற போகிறீங்க. வியாபாரத்திலுமே நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போல் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். பணியாளர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு பாருங்கள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் அமையும். புகுந்த வீட்டு உறவினர்கள் உடனான உறவு கொஞ்சம் சுமூகமாக மாறும். இதுக்கு முன்னாடி பிரச்சனைகளை தந்தவங்களுமே இப்போது அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு உங்ககிட்ட நல்ல ஒரு சுமூகமான உறவு நிலையை நீடிப்பாங்க.
தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்று சிவபெருமான மனமாற வணங்கி வழிபட்டுட்டு உங்களோட அன்றாட பணிகளை தொடங்குங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் இந்த சிம்மராசி அன்பர்கள் இந்த வாரம் நிச்சயமாக பெறுவீங்க. அதே போல் அமாவாசை தினத்தில் நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவில் சென்று வழிபாட செய்யுங்க. இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வாங்க. நல்ல ஒரு உயர்வையும் சிறப்பான ஒரு மாற்றத்தையும் பாருங்கள் நீங்கள் பெறுவீங்க. குலதெய்வத்தின் பரிபூரண அருளுமே கிடைக்கக்கூடிய அம்சம் இப்போ இருக்குது. அதனால் இந்த அமாவாசையில் உங்கள் குலதெய்வ வழிபாட செய்யுங்க. நல்ல ஒரு உயர்வையும் நன்மையும் நீங்கள் பெறுவீங்க. நல்ல ஒரு மாற்றத்தையும் சில முன்னேற்றத்தையும் நீங்கள் அடைவீங்க. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல வாய்ப்பு ஒன்று இப்போ உங்களை தேடி வரும். அதே போல் முக்கூட்டு கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சேர்ந்திருக்கிறாரு. இதுவரை சுணங்கி கிடந்த யோசனைகள் விறுவிறுப்பாக மாறும். உங்களோட யோசனைகளை செயல்படுத்தி நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டா நல்ல மாற்றத்தை நீங்கள் பெற முடியும். மண்மனை, பூமி, வாகனம் இதில் சிறப்பான உயர்வு இருக்குது. இது புதுசாக வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. சொத்துக்களால் ஏற்பட்ட மன உளைச்சல் தீரும். அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசின் சலுகையால் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். வியாபாரத்தில் தனித்தன்மையோடு நீங்கள் இப்போ மிளிர போகிறீங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நேரமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. சுய ஜாதக ரீதியாக தசாபுத்தி சாதகமாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணையுடன் இணைந்து நீங்கள் புதிய கூட்டு தொழிலில் இப்போது செயல்படுவீங்க. ஏன்னா புதுசாக ஏதாவது விஷயத்தை ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் தோன்றும். இந்த எண்ணத்தை செயல்படுத்துறதுனால நன்மையுமே பெறுவீங்க. இது உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பால் உருவாகும். அதான் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நம்பர் கொடுத்துருக்கோம். ஜோதிடருக்கு நீங்கள் உங்கள் ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கிட்டு அதை கேட்டது போல் செயல்முறைப்படுத்துங்க. நல்ல ஒரு வளர்ச்சியை பெறுவீங்க. கூட வேலை பார்க்குறவங்களோட ஏற்கனவே ஏதாவது வாக்குவாதமோ சண்டை சச்சரவோ இருந்தால் அது எல்லாமே தீரும். அவங்க அனுசரணையாக நடந்துப்பாங்க. பெரும்பாலும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். குடும்ப பிரச்சனைகளை பேசி தீர்க்க ஒரு சரியான உகந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஏற்பட்டு இருந்த சண்டை சச்சரவுகளிலிருந்து விடுபட்டு ஒரு இன்பமான சூழலை நீங்கள் உங்களோட குடும்பத்தில் உருவாக்கலாம். சிலருக்கெல்லாம் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் பணவரவுமே சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் மனமாற சிவபெருமானை வணங்கி வழிபட்டு உங்களோட பணிகளை தொடங்குங்க. நல்ல ஒரு நன்மையும் உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள், கிரக நிலைகள் அப்படிங்கிறது சில வகையில் ஏற்றங்களை கொடுத்துருக்கு. எல்லா வகையிலுமே நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா எச்சரிக்கையாக செயல்படணும். இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு கிரக நிலைகள்லேயே ராசியில் கேது இருக்காரு. தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதனும் சுகஸ்தானத்தில் சூரியனும் இருக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த வாரம் பாருங்கள் கொஞ்சம் வீண் செலவு ஏற்படும். அதை சமாளிக்கக்கூடிய விதத்தில் வரவும் இருக்கும். பெருசாக பயந்துக்க தேவையில்லை. பயணங்கள் மூலம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். இது கொஞ்சம் அதிருப்தியான உடல் நிலையை கொடுக்கும். கனவுகளால் தொல்லை வரலாம். சரியான நேரத்தில் தூங்க முடியாத சூழல் வரலாம். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் உண்டாக நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால உணவு பழக்க வழக்கத்தை ஆரோக்கியமாக எடுத்துக்கோங்க. பெரும்பாலும் எல்லா விஷயத்திலுமே கவனமாக முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் நீங்கள் நன்மைகளை பெறலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பண தேவை ஏற்படும். கடன் விவகாரத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக செயல்படணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஓய்வு இல்லாமல் வேலை செய்கிறது போல இருக்கும். இயந்திரம், நெருப்பு, ஆயுதத்தை பயன்படுத்தும் பொழுது கவனமாக பயன்படுத்துங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வரும். விட்டு கொடுத்து அனுசரிச்சும் செல்லணும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. வீடு வாகனம் தொடர்பான செலவு கொஞ்சம் வரும். பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். உறவினர்கள்கிட்ட கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு மற்றவங்களோட வேலைக்காக நீங்கள் அலையிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினா நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருங்க. மாணவர்கள் உங்களுக்கு பாருங்கள், கல்வியை தவிர மற்ற கவன சிதறல் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. அதையும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு பாருங்கள், தேவையில்லாத மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். உங்களோட பொருட்களையும் உங்களோட உடன்மைகளையும் ரொம்பவுமே கவனமாக பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி பற்றின வீண் பயம் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக பயன்படுத்துறது நல்லது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் எப்பொழுதுமே பாருங்கள் பரபரப்பாக காணப்படுவீங்க. பணவரவு அதிகரிச்சிருக்கும். செய்யக்கூடிய காரியத்தில் மன திருப்தி பெறுவீங்க. அடுத்தவங்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையும் நீங்கள் ஏற்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றவங்களுக்காக வீணா அலைச்சல் செலவு செய்ய வேண்டிய சூழல் உருவாகும். உத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு தொழில் வியாபாரம் திருப்தி தரும் வகையில் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கொஞ்சம் குறைந்து தான் இருக்கும். வியாபாரம் தொடர்பாக பண பரிவர்த்தனையில் ஈடுபடும் பொழுது கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு உழைச்சாலும்
நீங்கள் எதிர்பார்த்த பலன் பெறணும் அப்படிங்கிறது பலன் வந்து கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். மேலும் இப்போ ஏற்படக்கூடிய கிரக அமைப்பால் நன்மைகள் வந்து சேரவும் தீமைகள் விலகவும் பரிகாரமாக அந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. அருணாச்சலேஸ்வரரை வெள்ளிக்கிழமையில் வணங்கி வருவதால் துன்பங்கள் விலகும், மன நிம்மதி உண்டாகும், குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். சிவபெருமானின் பரிபூர்ண அருளாலும் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். என்ன சிம்மராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.